Day 18, Worshipping God in Spirit and Truth. தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிப்பது. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும்போது ஆராதனை குறித்து பேசக்கூடிய ஒரு சம்பவம். இப்போ அந்த சகோதரி எங்கே ஆராதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அவங்க இங்கே இருக்க நாங்கள் கெரசீம் மலையிலே ஆராதிக்கிறோம், நாங்கள் எதுக்கு எருசலேமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கேட்குறாங்க. கர்த்தர் சொல்லும்போது இல்லை இது என்னென்னா ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லும்போது ஒரு உண்மையான ஆராதனை என்று சொல்லும்போது இந்த ஆராதனை என்பது எந்த மலைங்கிறது முக்கியம் இல்லை, எந்த தேவாலயங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான ஒரு பாரம்பரியங்கிறது முக்கியம் இல்லை, எந்த வகையான ஒரு சம்பிரதாயம் முக்கியம் இல்லை. மாறாக ஆராதனை என்பது நீங்கள் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ என்ன ஆகுது, உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒத்து போகக்கூடியதாக. ஏன்னா அங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு, முதல்ல ஆராதனை என்பது தேவன் யார் என்பதிலிருந்து தொடங்க வேண்டும். என்ன தேவன் யாரு? தேவன் ஆவியானவர். அதான சொல்றாரு, தேவன் ஆவியானவர். அப்ப என்னன்னா தேவனுடைய ஒரு குணாதிசயத்திலிருந்து, அவருடைய தன்மையிலிருந்து, காட்ஸ் நேச்சர்ல இருந்து அவர் யாரு? ஒரு ஆவியானவர். அவர் ஒரு இடத்துல அடைத்து வைக்க முடியாது. அவரை ஒரு லொக்கேஷன்ல, ஒரு ஜியாகிரபில we cannot confine him. அது மாத்திரமில்ல, அவர் என்ன நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாயத்திலையோ, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சடங்காச்சாரத்திலையோ, இல்லை இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலையோ அவர் என்ன ஆயிரதில்ல, அவர் பிரியப்பட்டு போகிறதில்ல. அப்போ என்னன்னா தேவனோட யாருங்கிற தன்மையிலிருந்து ஆராதிக்கக்கூடியது. இப்போ தேவன் ஒரு ஆவியானவர்னா அப்போ நம்முடைய ஆராதனை என்ன இருக்கணும்? ஆவியான ஆராதனையாக இருக்கணும், மாம்ச பிரகாரமான இருக்கக்கூடாது. அப்போ ஆராதனை என்பது ஒரு பாடலோ, இல்லை ஒரு ஆராதனை வேலையோ, இல்லை ஒரு செர்மனி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. என்ன ஆராதனை என்பது நாம் தேவனோடு வாழுகிற ஒரு ஐக்கியத்தில் வரக்கூடியது. வர்ஷிப் இஸ் கம்யூனியன் வித் த லிவிங் காட். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வாழக்கூடிய ஒவ்வொரு காரியம். அதனால தான் சொல்லும்போது அவரை ஆராதிப்பவர்கள் என்ன உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும். அப்ப என்னன்னா ஆராதனை என்பது இட்ஸ் நாட் அ ஆப்ஷனல் ஃபார் பிலீவர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆராதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சாய்ஸ் கிடையாது. அவன் ஆராதிக்க வேண்டியதுங்கிறது கர்த்தர் எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடியது. அப்போ ஆராதனைங்கிறது ஒரு ஆலோசனையோ, இல்லை ஒரு பெர்ஃபார்மன்ஸோ, இல்லை அது ஒரு ஸ்டைல் சாய்ஸோ இல்லை. இது என்ன, ஒரு கர்த்தர் என்னை ரட்சித்தார், என் மேல அன்பு செலுத்தி என்னை மீட்டெடுத்தாருங்கிற புரிந்து கொண்ட ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு மறுமொழி. ஏன்னா என்னை ரட்சித்தாரே அப்படின்னு வரக்கூடிய ஒரு மறுமொழி. அப்ப என்ன வர்ஷிப் எப்படி ஒரு ஜெபம் மூச்சு விடுவது போல இந்த ஆராதனையும் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். ஏன்னா என்னுடைய ஆத்மால இருந்து ஒரு இயற்கையாக வரக்கூடிய கர்த்தர், ஒரு பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் ஆவியிலே. அப்ப என்ன வர்ஷிப் எங்க இருந்து வருது? உள்ள இருந்து வெளியாக வரக்கூடியது. அப்ப உள்ள இருந்து வரும்போது அது என்னவா வருது? ஒரு உண்மை உள்ளதாக வருகிறது. அது என்ன? தேவன் மேல ஒரு அன்பு செலுத்தக்கூடியதா, என்னுடைய முழு இருதயத்தோட வரக்கூடியதாக. அது மாத்திரமில்லை, இந்த ஆராதனை எதன் மூலமாய் வல்லமை பெற்று வருகிறது? பரிசுத்த ஆவியின் மூலமாய். அப்ப என்ன ஒரு ஆராதனை என்பது எதுல இருந்து வருது? ஒரு அன்புல, ஆண்டவர் செய்த ஒரு நன்றி காரியத்துல, அது நான் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அது மாத்திரமில்ல, கர்த்தர் யார் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வரும்போது என்ன வருது? எனக்கு ஆராதனை வரக்கூடியதா இருக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கக்கூடியதா. அப்ப ஆவியிலே ஒரு ஆராதிக்கணும். அது மாத்திரம் என்னன்னா சத்தியத்தோடு, ஆவியோடும் உண்மையோடும், தமிழ்ல உண்மையோடும், ஆங்கிலத்துல ட்ரூத்ன்னு இருக்கும், சத்தியத்தோடு. அப்போ ஆராதனை என்பது என்னன்னா தேவனுடைய திட்டத்தோடு, தேவனுடைய வார்த்தையோடு இருக்கக்கூடியதா. இப்ப இந்த என்ன பண்ணுதுன்னா, அந்த சத்தியம் என்ன பண்ணுது?
நான் வந்து ஒரு தவறான பாதையில் போயிடாதபடி தவறு என்னன்னு காட்டக்கூடியதாக. அப்போ அதிலிருந்து என்ன வருது, நான் வந்து அடிப்படை என்ன என்று சொல்லக்கூடியதாக, ஒரு முழுமையாக ஒரு சத்தியத்தோடு ஒரு சின்சியரா ஜெயிக்கக்கூடியதா. அப்போ ஒரு உண்மையான ஆராதனை என்று சொல்லும்போது வேத வசனத்தின் அடிப்படையில் பாதிக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கிறது. அந்த ஆராதனை எதில் இருக்கு, கிறிஸ்துவை மையமாக கொண்டதா இருக்கிறது. அந்த ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்குது, தேவன் யார் என்கிற வெளிப்பாடுல செய்யக்கூடிய ஒரு ஆராதனையா இருக்கு. அது மாத்திரமல்ல, அவருடைய தன்மையை மூலமா ஆராதிக்கக்கூடியதாக. அப்ப என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஆவியும் சத்தியமும் வசனமும் ஆவியும் ரெண்டும் சேர்ந்தான் பண்ணும். ஏன்னா சத்தியம் இல்லாத ஒரு ஆவி என்ன வரும், அது வந்து காட்டு தீ போல. A spirit without truth is a wild fire. அதே மாதிரி truth without spirit becomes a cold ritual. என்ன, அதாவது ஒரு சத்தியம் மட்டும் இருக்கு, ஆவி இல்லாம இருந்தா என்ன, அது ஒரு சடங்காச்சாரமா போயிடும். இது ரெண்டுமே நம்ம சரியான முறையில, அப்ப நம்ம வந்து ஆவியோடும் வேத வசனத்தோடும் நம்ம கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய மக்களாக. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாரை எடுக்கலாம், மரியாள். எந்த மரியாள், நம்ம லாசருவோட சகோதரி. யோவான் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தில் லாசரு மரித்து போயிடுறாரு. 4 நாளுக்கு அப்புறம் வந்து கர்த்தர் அவர் உயிரோடு எழுப்பிடுறாரு. இப்போ உயிரோட வந்த அந்த லாசரு என்ன பண்றாரு, அதற்கு பின்பாக அவர் கௌரவப்படுத்தும் விதமாக மரியாள் என்ன பண்றாங்க, விலையுயர்ந்த பரிமள தைலத்தை எடுத்து அவர் மேலே பூசி, அவருடைய கால்களை பூசி, அவருடைய முடியால அதை வைப் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இந்த வொர்ஷிப் என்ன காட்டுது, ஒரு ஆவியில வந்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியமா பார்க்கிறோமா. ஒரு பெரிய ஒரு பரிமள தைலத்தை உடைச்சதன் மூலமா அது தியாகத்துல வந்ததை பார்க்கிறோமா. அது அன்புல ஓவர் ஃப்ளோயிங் அன்புல வந்ததை பார்க்கிறோமா. அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் வெட்கப்படாம கர்த்தருக்கென்று ஒரு அர்ப்பணிப்போட பண்ணதை பார்க்கிறோமா. சரி, இதெல்லாம் ஆவியில பார்க்கிறோம். சத்தியத்தில் என்னத்தை பார்க்கிறோம், ஏன்னா இயேசு கிறிஸ்து உடைய அடக்கத்திற்கென்று அவங்க பண்ணினாங்கிறத பார்க்கிறோம். அவங்க அது மாத்திரமில்ல, இவர் தான் ரட்சிக்க வந்த ரட்சகர் மேசியா என்பதை அவங்க பார்த்துக்கிறோம். அது மாத்திரமில்ல, இவர் எல்லாவற்றிற்கும் தகுதியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ மரியாள் வந்து என்ன பண்ணலை, ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போகலை, இல்லை ஆராதனைக்கு ஒரு மலைக்கு போகலை. எங்கே போனாங்க, இயேசு கிறிஸ்துவ போனாங்க. அப்போ ஆராதனை என்பது கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு ஒரு அருமையான சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய பிள்ளை வந்து என்ன ஒரு பயங்கரமான கொடிய நோயில் சாகும் தருவாயில் இருக்கிறாங்க. இந்த சகோதரிக்கு என்ன, அந்த இடத்துல அவங்களால என்ன பண்ண முடியல, நான் கர்த்தருக்கு போய் ஆராதனைக்கு போக முடியாது, நான் சபைக்கு போக முடியாது, நான் போய் பாட்டு பாட முடியாது, நான் கைகளை தூக்கி கர்த்தரை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமா வந்துச்சு, அவங்களுடைய உள்ளத்திலிருந்து, ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நீர் ஒருவர் தான் தகுதியானவர், நீர் ஒருவரே பாத்திரர், லார்ட் யூ ஆர் worthy டு ஆல் த ப்ரைஸஸ் சொல்லி அவங்க இருந்த இடத்துல ஒரு மியூசிக் கிடையாது, அவங்கள பாட்டு சொல்கிறதுக்கு என்ன பாடல் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, அவங்க பாடுறாங்களா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, யாருமே இல்லை. அந்த ஆஸ்பத்திரி பெட்டில் அந்த மகனுக்கு முன்பாக முழங்கால் தள்ளிட்டு அப்படியே 2 கைகளையும் உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் தகுதியானவர் என்று சொன்ன உடனே அவங்களுடைய என்ன வருது, அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு மன சாந்தி, ஒரு அமைதி, கர்த்தரை இது பண்ணக்கூடியதா, அந்த இடத்துல அப்படியே ஒரு தேவ சமாதானம் நிரப்பக்கூடியதா, உடனே கர்த்தரை குறித்த ஒரு நம்பிக்கை வரக்கூடியதா. அது மாத்திரமல்ல, அவங்க இருக்கிற இடமே கர்த்தரை ஒரு ஆராதிக்கக்கூடிய இடமாய் மாறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க யோசிங்க, நீங்க ஆராதனை என்பது எங்க இருக்குது, உங்க இருதயத்திலிருந்து வருதா, இல்லை நீங்க இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய ஆராதனை என்பது உண்மையாக உங்க உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம், அவருடைய அன்புலேருந்து வரக்கூடியதா இருக்கிறதா. ஏன்னா உங்கள் ஆராதனை என்ன இருக்கணும், தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போனக்கூடியதா, 2 ஒன்றோடு ஒன்று வரக்கூடியதா. ஆராதனை என்ன தெரியுமா செய்யும்,
ஒரு உண்மையான ஆராதனை உங்களை மாத்துங்க. கர்த்தரை உண்மையா நீங்க ஆராதிக்கிற ஒரு ஜனமா இருந்தா, ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி நீங்க ஆராதிக்கக்கூடியவங்களா இருந்தா உங்களை முழுமையாக மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் கர்த்தர் உங்களுக்குள்ள உண்டாக்குவாராக. அன்று முறை சொல்றாரு, பிரார்த்தனை என்பது தனி பாடல் அல்ல, அது ஒரு உரையாடல். ப்ரேயர் இஸ் நாட் அ சாங் அலோன், பட் இட்ஸ் அ டயலாக். தேவனின் குரல் அதன் மிக முக்கியமான பகுதியாகும். அவருடைய குரலை கேட்பதே அவர் என்னுடைய பேச்சை கேட்பார் என்ற உறுதியின் ரகசியம். எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அப்ப அவருடைய குரல் எனக்கு கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய குரல் எனக்கு தெளிவாய் கேட்கணும்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய மக்களா வருவோமா? வாங்க நம்ம கேட்போம்.